الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى، والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. وقال تعالى أيضا: ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே கவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பிதக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, புனித இஸ்லாம் மார்க்கம் மனிதர்களுடைய முழு வாழ்வியல் பகுதிகளையும், மனிதர்களுடைய முழு வாழ்வியல் கட்டங்களையும் மூன்று அடிப்படையான பகுதிகளாக, மூன்று அடிப்படையான அம்சங்களாக வகைப்படுத்தி பாகுபடுத்தி நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அவைகளில் முதலாவது பகுதி ஹயாத்து துனியா எனும் உலகத்தினுடைய வாழ்க்கை. குர்ஆன் பல இடங்களில் ஹயாத்து துனியாவை பற்றி விவரித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது பகுதி ஹயாத்துல் ஆஹிரா எனும் மறு உலகத்தினுடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, மூன்றாவது பகுதி ஹயாத்துல் பர்ஸக். அது உலகத்தினுடைய வாழ்க்கையும் கிடையாது, ஆகிரத்தினுடைய வாழ்க்கையும் கிடையாது. இரண்டுக்கும் மத்தியில் காணப்படக்கூடிய வாழ்க்கை பகுதிக்கு ஹயாத்துல் பர்ஸக் என்பதாக அழைக்கப்படுகிறது. وَمِنْ وَرَائِهِمْ بَرْزَخٌ إِلَى يَوْمِ يُبْعَثُونَ. அல்லாஹ் தஆலா ஹயாத்துல் பர்ஸகை பற்றி நம்மவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் மார்க்கம் எவ்வாறு மனிதர்களுடைய வாழ்க்கையை மூன்று அம்சங்களாக, மூன்று கட்டங்களாக வகைப்படுத்தி நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறதோ, அதே போல் இவ்வுலகத்தில் ஒரு மனிதன் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு முஸ்லிமான மனிதனின் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய அத்துணை விதமான வணக்க வழிபாடுகளையும் அத்துணை விதமான இபாதாத்துகளையும்
அத்துணை விதமான நற்செயல்பாடுகளையும் மனிதனின் மூலமாக முன்வைக்கப்படக்கூடிய நல்ல அமால்களையும் இரண்டு அம்சங்களாக, இரண்டு கூறுகளாக நம்மவர்களுக்கு இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவைகளில் முதலாவது பகுதி, ஒரு மனிதன் அவனுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை ஆரம்பம் செய்கிறான். ஹயாத்து துனியாவையும் ஆரம்பம் செய்கிறான். உலகத்தினுடைய வாழ்க்கையில் பல அமல்களும், பல வணக்கங்களும், பல இபாதாத்துகளும், பல நற்கருமங்களும் அவனின் மூலமாக செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, வலிக்குள்ளி உம்மத்தின் அஜல், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய தருணத்தை, சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு வைத்திருக்கிறான். அந்த மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது. அவன் உயிர் கைப்பற்ற பிற்பட்ட பாடு அவனுடைய பர்ஸகுடைய வாழ்க்கையை, கபருடைய வாழ்க்கையை அவன் ஆரம்பம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, எப்பொழுது அவனுடைய உடல்ல இருந்து உயிர் கைப்பற்றப்படுகிறதோ, எப்பொழுது அவன் பர்ஸகுடைய கபருடைய வாழ்க்கையை ஆரம்பம் செய்கிறானோ, சுப்ஹானல்லாஹ், அவன் செய்த அதிகமான அமல்கள் அந்த தருணத்திலேயே அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த அமல்களுக்கு புல் ஸ்டாப் வைக்கப்படுகிறது. அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம். நாம் செய்யக்கூடிய அதிகமான அமல்கள் நம்முடைய உடலில் இருந்து உயிர் கைப்பற்றப்படக்கூடிய தருணத்திலேயே அவைகளுக்கு நன்மைகள் எழுதப்பட்டு அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது. அது ஒரு மனிதன் உலகத்துடைய வாழ்க்கைக்குள்ளான் நுழைகிறான். ஹயாத்து துனியாவை அவன் ஆரம்பம் செய்கிறான். அவனின் மூலமாக பல அமல்கள் செய்யப்படுகிறது. அவனின் மூலமாக பல அழகான செயற்பாடுகள் முன்வைக்கப்படுகிறது. அவனின் மூலமாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக முன்வைக்கப்பட்ட அழகான வழிகாட்டல்களை எடுத்து முன்வைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அவனுடைய அஜல் நெருங்கும் பொழுது அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையை ஆரம்பம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, ஆனால் அவன் உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் சில ஆச்சரியமான அமல்களை அவன் செய்திருக்கிறான். அன்பு நபியுடைய வழிகாட்டல்களுக்கு இணங்க சில வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறான். அவனுடைய அந்த உடம்பை கபருக்குள்ளால் வைக்கப்பட்ட போதிலும், கண்ணியமானவர்களே, அவன் உலகத்தில் செய்த சில அமல்களுடைய பிரதிபலிப்பினை, அவன் உலகத்தில் செய்த சில அமல்களுடைய வணக்கங்களுடைய இம்பாக்டை அவன் 1000 வருடம் கபரில் இருந்தாலும் கூட அதனுடைய நன்மைகளை உணர்ந்து கொண்டே இருப்பான். அவன் உலகத்தில் 50 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கிறான், 80 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கிறான், 30 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய பர்ஸகுடைய வாழ்க்கை 500 வருடமாக இருக்கும். அவனுடைய கபருடைய வாழ்க்கை 1000 வருடமாக இருக்கும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் 1400 வருடங்களாக பர்ஸகுடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிமார்கள், ரசூல்மார்கள் 1000 வருடங்களாக பர்ஸகுடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவன் செய்த சில அமல்களுடைய பிரதிபலிப்பினை கண்டினியூஸாக அவன் கபருடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். எனவே இஸ்லாம் மனிதனின் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய அமல்களை, நற்கருமங்களை, நற்செயல்பாடுகளை 2 பகுதிகளாக முன்வைத்திருக்கிறது. அவைகளில் முதலாவது பகுதி அவனுடைய மரணத்தோடு முடிவடையக்கூடிய அமல்கள். இரண்டாவது பகுதி, கண்ணியமானவர்களே, லா தன்தஹி வஃபாத்தி, அவன் மரணித்தாலும் கூட அந்த அமல்களுக்கு முடிவு கிடையாது. அவன் மரணித்தாலும் கூட அந்த அமல்களுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. அவன் மரணித்தாலும் கூட அந்த இபாதாத்துகளுக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. கண்ணியமானவர்களே, 2 பகுதிகளாக இஸ்லாம் மனிதர்களின் மூலமாக செய்யப்படக்கூடிய அமல்களை முன்வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்றைய நாள் என்னுடைய ஹுத்பாவினுடைய மிக முக்கியமான துணைப்பொருளாக ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் முதல் பகுதியோடு தொடர்பு படக்கூடிய அமல்களுக்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகிறானோ, அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அவனுடைய ஹஜ், அவனுடைய உம்ரா,
அவனுடைய குர்ஆன் திலாவத், அவனுடைய தஸ்பீஹ், அவனுடைய திக்ர். அல்லாஹ் அக்பர். அதே போல் கண்ணியமானவர்களே, அவன் மரணித்தாலும் இரண்டாவது பகுதியான அவன் மரணித்தாலும் அவனுடைய கபருக்கு பர்ஸுடைய வாழ்க்கைக்கு நன்மைகளை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அமல்களுக்கு முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு முஸ்லிமான மனிதனாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. உண்மையிலேயே இந்த சமூகத்தில் அவதானிக்க முடிகிறது, நம் முஸ்லிம்களின் அதிகமானவர்கள் 100% ஹுகூக்குல்லாஹி தஆலா, படைத்தவன் அல்லாஹ் தஆலாவுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் நாம் 100% சரியாக காணப்படுகிறோம். ஷிர்க் வைப்பது கிடையாது, ஐவேளை தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம். கண்ணியமானவர்களே, குர்ஆன்களை எத்தனையோ விடுத்தங்கள் ஹத்தம் செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு பகுதி இருக்குது, நம்மில் அதிகமானவர்கள் அந்த பகுதியை நாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதிக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்தாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் கண்ணியமானவர்களே ஹுகூக்குல் இபாதுடைய பகுதி. ஒரு ஹியூமன் பீயிங் இன்னும் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு செலுத்த வேண்டிய கடமைகள், ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளும் கடப்பாடுகளும், ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். கண்ணியமானவர்களே, இந்த பகுதியை இஸ்லாம், இந்த பகுதியை குர்ஆன் ஹதீஸ் பரந்து விரிந்த ஆழமான பகுதியாக, புரோடான பகுதியாக நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. உண்மையிலேயே நம்மில் அதிகமானவர்கள் ஹுகூக்குல்லாஹ் தஆலாவுடைய விடயத்தில் நாம் அக்யூரேட்டாக, துல்லியமாக காணப்படுகிறோம். ஹுகூக்குல் இபாதுடைய பகுதியில் நம்மில் அதிகமானவர்கள் கருத்தனை செலுத்தாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். கனிமர்களே, ஒரு மனிதன் சலாம் கூறினால் அவனுக்கு பதில் கூறுவது முதல், ஒரு மனிதன் நோயுற்றால் அவனுடைய நோயை விசாரிப்பது முதல், ஒரு மனிதன் தும்முகிறான், தும்மினால் அவனுக்கு பதில் கூறுவது முதல், ஒரு மனிதன் அவன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாஸாவோட பங்கு எடுக்கிறதுல இருந்து இஸ்லாம் ஹுகூக்குல் இபாதுடைய பகுதியை முஸ்லிம்களாகிய நம்மவர்களுக்கு ஆழமான பகுதியாக முன்வைத்திருக்கிறது. உண்மையிலே கண்ணியமானவர்களே, பல மிம்பர் மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். இன்றைய காலம் நாம் ஒரு பிஸியான ஒரு சமூகமாக மாறிவிட்டோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் என்னை பார்த்து சலாம் கூறினாலும் கூட பதில் கூறுவதற்கு நாம் யோசிக்காத காலமாக மாறிவிட்டது. நம் சமூகத்தில் எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள், நோய் விசாரிக்கக்கூடிய காலத்தை நாம் மறந்துவிட்டோம். பழைய மக்களிடம் இருந்த அதிகமான பண்புகளும் பண்பாடுகளும் ஹுகூக்குல் இபாதோடு தொடர்பான விடயங்களை, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய விடயங்களை இன்று நாம் சர்வசாதாரணமாக தவறிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். கனிமர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள், உலமாக்கள், முஹத்திஸூன்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அவர்கள் ஒன்று திரட்ட ஆரம்பித்தார்கள். ஹெல்ப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் 40க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அவர்கள் வேறுபடுத்தினார்கள். More than 40 hadith of Prophet sallallahu alaihi wasallam, 40க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை ஒன்று திரட்டினார்கள். கனிமர்களே, அத்துணை ஹதீஸ்களும் ஒரு மனிதன் மரணித்தாலும் அவனுடைய கபருக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய, தொடர்பு படக்கூடிய ஹதீஸ்களை முன்வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், லா தன்தஹி வஃபாத்தி. அந்த ஹதீஸ்கள் கனிமர்களே தொழுகையோடு தொடர்பான ஹதீஸ்கள் கிடையாது, நோன்போடு தொடர்பான ஹதீஸ்கள் கிடையாது, ஹஜ்ஜோடு தொடர்பான ஹதீஸ்கள் கிடையாது, உம்ராவோடு தொடர்பான ஹதீஸ்கள் கிடையாது, குர்ஆன் திலாவத்தோடு தொடர்பான ஹதீஸ்கள் கிடையாது. ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய கபருக்கு நன்மையை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, கண்டினியூஸாக நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் முன்வைத்தார்கள். கனிமர்களே, அத்துணை ஹதீஸ்களும் ஹுகூக்குல் இபாதோடு தொடர்பானது. அத்துணை ஹதீஸ்களும் ஹுகூக்குல் இபாதோடு தொடர்பானது. கண்ணியமானவர்களே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. இன்று நம்மில் அதிகமானவர்களுடைய நெற்றிகள் கருத்து போயிருக்கிறது. நாம் இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறோம், அதிகமான கொள்கைகளில் ஈடுபடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹுகூக்குல் இபாதுடைய பகுதியை நாம் சிந்திப்பது கிடையாது, ஹுகூக்குல் இபாதுடைய பகுதியை நாம் யோசிப்பது கிடையாது. கனிமர்களே, இந்த 40 ஹதீஸோடும் தொடர்பான ஆச்சரியமான ஒரு அமல் இருக்குது, ஆச்சரியமான ஒரு விடயம் இருக்குது. இந்த ஷஅபானுடைய மாதத்தில் என்னுடைய ஒரு அழகான தூதாக முன்வைக்கிறேன். கனிமர்களே, அடுத்த கட்டமாக ரமதானுடைய மாதத்தை நாம் முன்னோக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மனிதன் மரணித்தாலும் அவனுடைய கபரை வந்து சேரக்கூடிய
அமலை ரம்ரவி அவர்கள் தன்னுடைய உம்மத்தாளர்களுக்கு முன்வைத்தார்கள். கனிமர்களே, அதுதான் சதகாவுடைய அமல். கனிமர்களே, சதகா என்பது அது சதகத்துல் ஜாரியாவாக இருக்கலாம், அது வக்ஃபாக இருக்கலாம், அது வசியத்தாக இருக்கலாம், அது ஹதியமாக இருக்கலாம். இஸ்லாம் சதகாவுடைய அமலை ஒரு ஆழமான பகுதியாக நபர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. இந்த மிம்பருக்கு கீழால் உலமாக்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்களே. நான் நினைக்கிறேன் என்னுடைய ஹுத்பாவுடைய தலைப்பு ஒரு ஆச்சரியமான குர்ஆன் வசனம் இருக்குது. அந்த குர்ஆன் வசனத்தை தெளிவுபடுத்திவிட்டு இந்த மிம்பர் மேடையிலிருந்து நான் இறங்கினாலும் கூட இந்த தலைப்பை நான் பூர்த்தி செய்தவனாகத்தான் கருதப்படுவேன். உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு ஆச்சரியமான வசனத்தை அல்லாஹ் பகிர்ந்து கொள்கிறான். கனிமர்களே, ஒரு மனிதன் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறான். முஹ்ததிர், அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுவதற்கு ஒரு நிமிடம் இருக்குது. நாம் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம். அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகம் தந்து விட்டார்கள். அவன் சக்கராத்துடைய கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் ஆசைப்படக்கூடிய விடயம் இருக்குது. நான் நோயாளியானாலும் கூட நான் இன்னும் நீண்ட கால உலகத்தில் வாழணும், நான் 90 வருடம் வாழணும், நான் 100 வருடம் வாழணும் என்ற மனப்பான்மை மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படும். கனிமர்களே, ஒரு மனிதன் கடைசி சந்தர்ப்பத்தை அடையும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய கல்வியிலும் தோன்றக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. இறைவா, எனக்கு கொஞ்சம் நீ அவகாசம் தர வேண்டும், இன்னும் ஒரு 10 நிமிடம் எனக்கு அவகாசம் தா, இன்னும் ஒரு அரை மணித்தியம் எனக்கு அவகாசம் தா, இன்னும் ஒரு தினம் எனக்கு அவகாசம் தா, இன்னும் ஒரு மாதம் எனக்கு அவகாசம் தா. ஒவ்வொரு சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதனும் விரும்பக்கூடிய ஒரு விடயம், என்னுடைய மரணம் போஸ்ட்போன் பண்ணப்பட வேண்டும், பிற்படுத்தப்பட வேண்டும். கனிமார்களே, எந்த மனிதனுக்கும் அந்த அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. நபிமார்களுக்கு கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். நபிமார்களுடைய சக்கராத்துடைய கடைசி கட்டத்தை அடையும் பொழுது அல்லாஹ் கேட்பான், உங்களுடைய அஜலை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், உலகத்தில் இன்னும் வாழ விரும்புகிறீர்களா அல்லது உங்களுடைய மரணத்தை அடைந்து கொள்கிறீர்களா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு இன்னும் கொஞ்சம் உலகத்தில் வாழணும், அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடு. அல்லாஹ் மரணத்தை பிற்படுத்திக் கொடுத்தான். அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63வது வயதை அடையக்கூடிய தருணத்தில், யா ரசூலல்லாஹ், 2 விதமான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது, மரணத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா, நீண்ட காலம் உலகத்தில் வாழப் போகிறீர்களா? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் மரணத்தை தேர்வு செய்துவிட்டேன். கனிமர்களே, நபிமார்களுக்கு மாத்திரம் மரணத்திற்கு ஆப்ஷன் கொடுக்கப்படும், வேறு எந்த வழிக்கும் கொடுக்கப்பட மாட்டாது, எந்த முக்கியமான மனிதனுக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் அக்பர். தப்பி தவறி அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு விட்டால், அரை மணித்தியாலம் கொடுக்கப்பட்டு விட்டால், 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டு விட்டால், ஒரு தினம் கொடுக்கப்பட்டு விட்டால், கனிமர்களே, அந்த தருணத்தில் அந்த மனிதன் செய்யக்கூடிய அமல் எவ்வாறான அமலாக இருக்கும்? அந்த 10 நிமிடத்தை எவ்வாறு பயன்படுத்துவான்? அந்த அரை மணித்தியாலத்தை எவ்வாறு பயன்படுத்துவான்? கனிமர்களே, தொழுகையில் கழிப்பானா? கிடையாது. ஹஜ் உம்ராவில் கழிப்பானா? கிடையாது. குர்ஆனை எடுத்து ஓதி முடிப்பானா? கிடையாது. இரவு வணக்கத்தில் ஈடுபடுவானா? கிடையாது. நோன்பில் ஈடுபடுவானா? கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல பகிர்ந்து கொள்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த கடைசி தருணத்தில் அவனுக்கு ஒரு 10 நிமிடம் கொடுக்கப்பட்டா, அந்த மனிதன் அந்த 10 நிமிடத்தை எந்த அமலில் கழிப்பான் என்றால், இறைவா, எனக்கு நீ தரக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் இந்த உலகத்தில் சதகாவுக்காக பயன்படுத்துவேன். சதகா என்ற அமலுக்காக பயன்படுத்துவேன். இறைவா, அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடு. நான் போய் சதகா செய்ய வேண்டும், நான் போய் தர்மம் செய்ய வேண்டும், நான் போய் சதகத்துல் ஜாரியாவை ஈடுபடுத்த வேண்டும், நான் போய் வக்ஃப் செய்ய வேண்டும், நான் போய் வசியத் செய்ய வேண்டும், நான் போய் ஹதியா செய்ய வேண்டும். எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடு என்பதாக கடைசியில சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆசையாக இருக்கும். கனிமர்களே, சுப்ஹானல்லாஹ். இந்த மெசேஜ் அன்பு நபியர்கள் சஹாபாக்களை கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க புரிகிறோம் இல்லை, நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாம் என்றால் தொழுகை மட்டும் தான், இஸ்லாம் என்றால் நோம்பு மட்டும் தான், இஸ்லாம் என்றால் ஹஜ் மட்டும் தான், இஸ்லாம் என்றால் உம்ரா மட்டும் தான், இஸ்லாம் என்றால் குர்ஆன் திலாவத் மட்டும் தான். கனிமர்களே, அன்பு நபியவர்கள்
தொழுகைக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது போன்று, தொழுகைக்கும் நோன்புக்கும் பயிற்சி கொடுத்தது போன்று, ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கு சஹாபாக்களுக்கு பயிற்சி கொடுப்பது போன்று சதாரித்தவர்கள் சதக்காவுடைய அமலுக்கு சஹாபாக்களுக்கு பிராக்டிகலாக பயிற்சி கொடுத்தார்கள். சதக்காவுடைய இம்பேக்ட சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினார்கள். கனிமர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சஹீஹ் புகாரியுடைய நரேஷன் இது. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சமூகம் தந்துட்டாரு. வந்து ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முன்னால கூறிய ஒரு விடயம், யா ரசூலல்லாஹ், ஒன்றும் பேசல்ல, இன்னி மஜ்ஹூத், எனக்கு பசியாக இருக்குது யா ரசூலல்லாஹ் என்ற வார்த்தையை கூறிய பிற்பாடு கண்ணியமானே, இது முஸ்லிம்களுடைய பிளட்ல வந்த ஒரு விடயம். ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த சஹாபியினுடைய பசியை பார்த்து பதட்டமடைய ஆரம்பித்தார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பதட்டத்தை பார்த்து ஆச்சரியமடைந்தார்கள். அந்த மனிதனை பார்த்து கூறினாங்க, ஏ மனிதா, என்னுடைய இந்த மனைவியுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், சலாம் கூறுங்கள், வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடுங்க. நீங்க போய் சலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹை அனுப்பியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விருந்தாளி வந்திருக்கிறேன். அந்த மனைவி பதில் கொடுத்தால், என்னுடைய வீட்டிலும் தண்ணியை தவிர ஒன்றும் கிடையாது. சலாசம் சொன்னாங்க, அடுத்த மனைவி வீட்டுக்கு போங்க, அடுத்த மனைவி வீட்டுக்கு போங்க, அடுத்த மனைவி வீட்டுக்கு போங்க. கனிமர்களே, எந்த மனைவியுடைய வீட்டிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சுவேஷன் இது, எந்த உணவும் இருக்கல்ல. அந்த மஜ்லிஸ்ல சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், என்னுடைய விருந்தாளி முன்னர் வந்திருக்கிறார், உங்கள யார் தயார் இன்றைக்கு நைட் அவருக்கு விருந்து கொடுக்கிறதுக்கு? ஹாதா பைத் ரசூலில்லாஹ், யார் இந்த விருந்தோம்பல் எடுத்து செய்கிறார்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுக்கு உண்டாகட்டும் என்று கூறி அடுத்த கணம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சஹாபியை நான் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். கையப்பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. பிராக்டிகலான ரசூலுல்லாஹ்வுடைய ட்ரைனிங் இது. சலாம் சொன்னாங்க. வீட்டுக்குள்ள போய், என்னுடைய அன்பு மனைவியே, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி அழைத்து வந்திருக்கிறேன். வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய உணவுகள் அனைத்தையும் எடுத்து முன்னால்வை. சுப்ஹானல்லாஹ், கணவனுடைய காதுக்குள்ளால் வந்து கூறினார்கள், கணவரே, வீட்டுக்குள்ளால் உணவு இருக்கிறது தான், ஆனால் அந்த உணவுகள் குழந்தைகளுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் கணவர்களாக இருந்தால், வீட்டினுடைய தலைவனாக இருந்தால், குழந்தைகளுடைய உணவில்லை கை வைக்கக் கூடாது என்று கூறுவோம். அந்த சஹாபி கூறினார், இன்றைய நைட் குழந்தைகள் சாப்பிடாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது, சாப்பிட்டு போக்குகளை கூறி தூங்கிவிடு, அந்த சாப்பாடை என்னுடைய விருந்தாளிகளுக்காக வேண்டி விருந்தாளிக்காக எடுத்து வைத்து சொன்னாங்க. அது உணவு வைக்கப்படுகிறது. ஒரு கணவன் மனைவி ஹுகூக்குல் இபாதுடைய விடயத்தில் இன்றைக்கு சில வீடுகள்ல கணவன் விருந்தாளியை கூப்பிட்டு வந்தா மனைவி முகத்தை தூக்கிடுவாங்க, மனைவியை தேடி விருந்தாளிகள் வந்தா கணவன் முகத்தை துளைச்சிருவாரு. சுப்ஹானல்லாஹ், அந்த உணவு முன்னால வைக்கப்படுகிறது மகளே. சுப்ஹானல்லாஹ், சொன்னாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க, ஒரு விருந்து வைக்கப்பட்ட ஒரு சுன்னா இருக்குது, நாங்களும் விருந்தாளியோடு சேர்ந்து சாப்பிடணும். அந்த சஹாபியும் சேர்ந்து அமர்ந்தார். ஆனா அந்த விருந்தாளி, நான் சாப்பிட்டு விட்டால் அவருக்கு அந்த உணவு போதாமல் போய்விடும். தன்னுடைய மனைவி பார்த்து கூறினார்கள், விளக்கை சரி செய்வது போன்று நீங்கள் அந்த இடத்தில் சமூகம் தர வேண்டும், விளக்கை அணைத்து விடுங்கள், நான் சாப்பிடுவது போன்று பாசாங்கு செய்வேன், வந்திருக்கக்கூடிய விருந்தாளி முழுமையாக உணவை உட்கொள்ளட்டும், வயிறு நிரம்பட்டும் என்று கூறி அந்த மகிழ்ச்சியில் அமர்ந்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி விளக்கு அணைச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு உணவு கவலம் கூட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வாய்க்குள்ள போகல. மகளே, இது சஹாபாக்களுடைய பிளட்ல வந்தது. இரவு சாப்பிட்டு உறங்கினாங்க, தஹஜ்ஜுத் எழுப்பினாங்க, மஸ்ஜிதை நோக்கி, மதீனாவுடைய மஸ்ஜிதை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி போனாங்க ரெண்டு சஹாபாக்களும். கனிமகளே, உண்மையிலேயே இந்த நடந்த நிகழ்வு படைத்தவன் அல்லாஹ்வுக்கும் அபூ தல்ஹாவுக்கும் அபூ தல்ஹாவுடைய மனைவிக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. சுப்ஹானல்லாஹ், ரசூல் அவர்களை நோக்கி நடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் தூரத்தில் அன்பு நபி அவர்கள் அபூ தல்ஹாவை கண்டு கொண்டார்கள். கண்டவுடன் ரசூல் அவர்கள் சிரித்தாங்க. தபஸ்ஸம ரசூலுல்லாஹ், அபூ தல்ஹா நம் கிட்ட வந்தாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சிரிச்சீங்க? அபூ தல்ஹா, நீங்களும் உங்களுடைய மனைவியும் என்னுடைய விருந்தாளியுடைய விடயத்தில் நடந்து கொண்ட முறை இருக்கிறதல்லவா, அல்லாஹ் எனக்கு அதனை அறிவித்துக் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், 7 வானங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய படைத்தவன் அல்லாஹ்
உங்களுடைய 2 பேருடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியமடைந்து விட்டான். உங்களுடைய விடயத்தில் ஒரு தனியொரு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது. வயுக்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த சதகாவுடைய பண்பு, ஹுகூக்குல் இபாதுடைய பண்பு. அண்மையில நான் ஒரு அழகான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சேன் கனிமர்களே. சுப்ஹானல்லாஹ், அந்த வரலாறை எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த உலகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வின் பிரகாரம் இந்த எத்தனையோ மார்க்கங்கள், மதங்கள், கலாச்சாரங்கள் உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கலாச்சாரங்கள், மத சம்பிரதாயங்களுக்கு மத்தியிலையும் அதிகமாக இந்த பூமிக்கு மேலால் உலகத்தில் தர்மம் செய்யக்கூடிய சமூகமாக, சதக்கா செய்யக்கூடிய சமூகமாக ஆய்வினுடைய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் தான் இன்று உலகத்தில் அதிகமாக சதக்கா செய்யக்கூடிய சமூகமாக பார்க்கப்படுறாங்க. முஸ்லிம் சமுதாயங்களை மக்களே, சவாலை செல்வர்கள் சதக்காவுடைய உணர்வை சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. மக்களே, சதக்காவுடைய பண்பை சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பம், அன்பு நபியவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களை நோய் விசாரிக்க வந்தாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்துல வாங்க, என்ன சாதனை கேட்டாங்க. எனக்கு உடம்பெல்லாம் மாறி போயிருக்கிறது யா ரசூலுல்லாஹ், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் சொன்னாங்க. சாதர்கள் அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்த்து, என்னிடம் நிறைய பணம் இருக்குது யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு கோடீஸ்வர சஹாபியாக இருக்கிறேன். இது சஹீஹ் புகாரியுடைய நரேஷன் கண்ணியமானவர்களே. எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, என்னுடைய முழு சொத்துகளுக்கும் அதிபதி அவள் தான் யா ரசூலுல்லாஹ். ஆனால் நான் விரும்புகிறேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மொத்த சொத்துக்களையும் 3ஆக வகைப்படுத்தி அதில் 2 பகுதியை நான் சதக்கா கொடுக்க போறேன். அல்லாஹ் அக்பர். 3 கோடி என்னிடம் இருக்கின்றா, 2 கோடியை நான் சதக்கா கொடுக்கிறேன், 1 கோடியை என்னுடைய மகளுக்காக கொண்டு வைக்கிறேன் என்று கூறியப்படுது. அன்பு நபியவர்கள் அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களை பார்த்து சொன்னாங்க, சஅத், நீ அப்படி செய்ய போவானாம், இது நீங்க லிமிட் கடந்து சதக்கா கொடுக்க போறீங்க. அப்படி என்ற ரசூலுல்லாஹ் முழு சொத்தையும் 2ஆக பிரித்து அதில் 1 பகுதியை மகளுக்கு வைத்து விடுகிறேன், அடுத்த பகுதியை சதக்கா கொடுக்கிறேன் சொன்னாங்க. இதுவும் அதிகம் சாதனை சொன்னாங்க. 3வது யா ரசூலுல்லாஹ் என்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. முழு சொத்தையும் 3ஆக பிரித்து அதில் 2 பங்கை மகளுக்கு கொடுத்து விட்டு 1 பங்கை நான் சதக்கா செய்கிறேன் சொன்னாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ், இந்த சதக்காவுடைய பகுதியை நான் மேலதிகமாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மரணிக்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய பெண் குழந்தையை அடுத்தவரிடம் கையேந்தக்கூடிய குழந்தையாக வைக்காமல் நீங்கள் அடுத்தவருடைய கையேந்தி தேவையற்ற ஒரு குழந்தையாக நீங்க வைத்து செல்வதை நான் விரும்புகிறேன். உங்களோட பணத்துல சதக்காவும் நீங்க கொடுக்கணும், உங்களோட பிள்ளைக்கு நீங்க பணத்தை வச்சுட்டு போகணும். ரசூலுல்லாஹ்வுடைய கைடன்ஸ் கனிமார்களே, உண்மையிலேயே உலமாக்கள் இருக்கிறான் கேட்டு பாருங்க. இந்த பகுதியுடைய விடயத்தில் உண்மையிலே நான் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ளண்டா. அண்மையில கூட கண்ணியமார்களே, எங்க மதரசா கொண்டு வந்த மதரசா மாணவர்களுக்கு பால் உணவு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு தேவை கேட்டார். நான் சொன்னேன், எங்க பால் அமௌண்ட் எவ்வளவு தான். அவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவரு சிரிப்பு சிரித்தாரு. நான் கேட்டேன், நீங்க ஏன் இந்த இடத்துல வித்தியாசமாக சிரிச்சீங்க? அதுல என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய தாயாக இருக்கலாம், என்னுடைய தகப்பனாக இருக்கலாம், என்னுடைய மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த சதக்காவுடைய பிரதிபலிப்பை நான் அதிகமாக கண்ணால பார்த்துட்டேன். அதிகமாக கண்ணால பார்த்துட்டேன். அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது என்னுடைய கல்வில அளவு கடந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அதனை நினைத்து நான் சிரிச்சேன். ஹஜ்ரத், அவ்வளவு பிரதிபலிப்புகள் சதக்காவின் மூலமாக நான் இன்றைக்கு உலகத்தில் கண்டு கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத், கடைக்கு வந்து ஷாப்ல உட்கார்ந்து என்னுடைய லாட்சுக்குள்ளார் ரோயலுக்குள்ளார் 500 ரூபாய் தான் இருந்தது. ஒரு மனிதர் வந்து எனக்கு ஹதியா தாங்கன்னு கேட்டாரு. எனக்கு பகல் மட்டும் எந்த பிசினஸும் கிடையாது. நான் அந்த 500 ரூபாவை எடுத்து தயங்காமல் கொடுத்தேன். எனக்கு தெரியும், நான் கொடுத்த இந்த சதகாவை அல்லாஹ் பல மடங்காக எனக்கு கொடுப்பான். என்னுடைய ஷாப்பை நான் ஈவினிங் நான் மூடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை சத்தியமாக கூறுகிறேன், வழமைக்கு மாற்றமாக நான் ஆச்சரியமான பிசினஸ்களோட தான் என்னுடைய அந்த ஷாப்பை நான் க்ளோஸ் பண்ணேன். அல்லாஹ் சதகாவுடைய பிரதிபலிப்புகளை கண்ணால் ஒவ்வொரு மனிதனுக்கும் காட்டிக் கொண்டிருப்பான். அதிகமானவர்கள் சிந்திப்பார்கள், சதக்கா கொடுத்தால் அது குறைந்துவிடும், சதக்கா கொடுத்தால் என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் அது லெஸ் ஆகிடும். அன்பர்களே,
கொடுக்க கொடுக்க சதகா என்னுடைய பணத்தை அல்லாஹ் அதிகரித்து கொடுப்பான். அன்று ரசூலுல்லாஹுடைய வாதா இது. மா நகஸ மாலு அப்தின் மின் சதகா. ஒரு மனிதன் தன்னுடைய பணத்திலிருந்து சதகா கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் கூட அல்லாஹ் அந்த பணத்தை பல மடங்காக பெருக்கி கொடுப்பான். ரசூலுல்லாஹுடைய வாக்குறுதிகள் மகனே. கெட்ட நோய்களை விட்டு பாதுகாக்கப்படுகிறது, பயங்கரமான விபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது, படைத்தவன் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிறது, எங்கள் உடம்பில் ஏற்பட இருக்கக்கூடிய மோசமான நோய்கள் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான். அத்துணைக்கும் சதகா என்பது மிக பெரும் ட்ரீட்மெண்டாக தான் கொடுத்திருக்கிறேன். ராஜிரத்தில் சொல்லுவாங்க, 70 விதமான முசீபத்துகளுக்கு சதகா என்பது அல்லாஹ் அதுல வைத்தியத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் வைத்தியத்தை வைத்திருக்கிறான். கனிமர்களே, உண்மையிலேயே நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் ஆச்சரியமான மாதம். நான் பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ரமதான் வரும் வரைக்கும் நாம் இருக்கக்கூடாது. ரமதானை நெருங்கிவிட்டோம். ரமதானில் செய்யக்கூடிய அதே அமல்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு தொழிலை கொடுத்திருக்கிறான், பிசினஸ் கொடுத்திருக்கிறான், ஜொப்ப கொடுத்திருக்கிறான், வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான். நான் கொடுக்கப்பட்ட என்னுடைய பொருளாதாரத்துடைய பகுதியில் ஒரு சிறு பகுதியாவது நான் படைத்தவன் அல்லாவுக்காக வேண்டி, சதக்காவுக்காக வேண்டி நான் செலவழிப்பேன். சில மக்கள் இருக்கிறாங்க, வீட்டுல உண்டியல் செலக்ட் பண்ணுவாங்க, அதை போடுவாங்க, மஸ்ஜிது கொடுப்பாங்க, மதரசாக்களை கொடுப்பாங்க. கனிமகளே, நிச்சயமாக இந்த விடயத்தை நான் ஒரு முக்கியமான விடயத்துக்காக பகிர்ந்து கொள்கிறேன். கனிமகளே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த அழகான இந்த மஸ்ஜிதுடைய கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டுமான வேலைகள் நாங்கள் ஷாபான் இருக்கிறோம். என்னுடைய ஒரு பங்காவது இந்த மஸ்ஜிதுக்கு வந்து சேரும். கனிமகளே, என்னிடம் கொடுப்பதற்கு பெரிய அமௌண்ட் இல்ல, எனக்கு பெரிய அமௌண்ட் என்று இல்ல, பெரிய பேங்க் பேலன்ஸ் எனக்கிட்ட இல்ல, பெரிய தொழில் எனக்கிட்ட இல்ல, பெரிய சம்பாத்தியம் எனக்கிட்ட இல்ல. நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் 1000 ரூபாவாக ஒரு நாளைக்கு இருந்தாலும் அதில் 10 ரூபாவை கொடுத்தாலும் வழிமர்களே, அல்லாஹ் சதகாவுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவான். மன்பனல்லாஹ், எந்த மனிதன் அல்லாஹுடைய மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டிய ஒரு ஹெல்ப் பண்றானோ, கட்டி கொடுக்கிறானோ, கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் அவனுக்காக வேண்டிய ஒரு மஸ்ஜித, ஒரு வீட்டை கட்டுவாங்க. இது மஸ்ஜிதுடைய சிறப்பம்சம். இது கொமனாக சதகா என்பது வேற, மஸ்ஜிதுடைய சதகா என்பது சதகா ஜாரியா. ஒவ்வொரு மனிதனும் இந்த சதகாவுடைய பகுதியில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். பண்ணிவார்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இந்த தருணத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். நீண்ட நேரம் ஹுதுபாவை நீட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் ஒரு மெசேஜ் நான் இந்த மிம்பர் வேலையில கொடுக்க விரும்புகிறேன். நாங்கள் எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம், இன்றைக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி. உண்மையிலேயே பல மிம்பர் மேடைகளில் இன்று ஞாபகப்படுத்தப்படும். இதை காமன் மெசேஜாக நான் முன்வைத்துக் கொள்கிறேன். நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நாளைக்கு பிப்ரவரி 14 என்பது உலகத்தில பெரும் பாவங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு தினம். அதை நாங்கள் இட் இஸ் கால்ட் வேலண்டைன் டே என்பதாக நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். யூத கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஐவேளை தொழக்கூடிய முஸ்லிம்கள் கூட, வாலிபர்கள் கூட இந்த வேலண்டைன் டேயை நாங்கள் இன்னைக்கு செலிபிரேட் பண்றது காத்துக் கொண்டிருக்கிறோம். அனைவர்களே, இந்த நாள்ல தான் உலகத்துல பெரும் பாவங்கள் கூடுதலாக, ஜினா கூடுதலாக நடக்கப்படக்கூடிய ஒரு தினமாக உலகத்தில் இஷ்டத்தில் கெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியாது. அனைவர்களே, கிறிஸ்துக்கு பின்னால 276வது வருடம் ரோம் தேசத்தில் ஒரு ஃபாதர் இருந்தார். அந்த ஃபாதருடைய பேர் வேலண்டைன், அந்த பிஷப்புடைய பேர் வேலண்டைன். அந்த தேசத்தில் இருந்த அரசன், அவரு யுத்த காலமாக இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு திருமணத்தை தடை செய்தார். திருமணம் முடிக்கக்கூடாது. குளோடியஸ் என்று சொல்லக்கூடிய எம்பரர் குளோடியஸ், திருமணம் முடித்தால் அது அரசாங்க ரீதியாக தண்டனை இருக்கும். இந்த பிஷப் என்ன செஞ்சாலும் தெரியுமா, அவங்களோட ஆலயங்களில், சர்ச்சுகள்ல காதலிக்கக்கூடியவர்களை அழைத்து திருமணம் முடித்து கொடுத்தார். அரசாங்கத்துக்கு தெரிய வந்தது. அந்த பிஷப்பை அழைத்து சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்த பிற்பாடு இந்த 14ஆம் தேதி தான் அவன் தூக்கிலிடப்பட்டான்.
இந்த 14th of February தான் அவன் தூக்கிலிடப்பட்டான். அந்த தூக்கிலிடப்பட்ட தினத்தை தான் வேலண்டைன் டே என்பதாக இந்த உலகத்தை செலிபிரேட் பண்ணப்படுகிறது. முஸ்லிம்கள் இன்றைக்கு நாங்க எங்கட உடம்புல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் இருக்கும், யஹூதியத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைக்கு அவள் நடக்கும் பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் இட் இஸ் வேலண்டைன் டே என்று சொல்லிட்டு ஒரு கிஃப்ட வாங்கி கொண்டு போய் என்னுடைய மனைவிக்கு கொடுக்கிறதும் அது ஷரியத்துடைய பார்வையில் ஹராமாக இருக்கும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இது யூத கலாச்சாரம், இஸ்லாத்துக்கு வரலாறு விடயங்கள். நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்புகள் நம்மிடம் இருக்கிறது. படைத்தவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களை அவசியம் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. எங்களுடைய பாவங்களை மன்னிக்கபடியா அல்லாஹ். எல்லாம் பாவம் செய்த கரங்கள் எந்திருக்கிறோம். எல்லாம் மோசமானவர்கள் அல்லாஹ், எல்லாம் அநியாயக்காரர்கள் அல்லாஹ். அல்ல கல்விகள் கருத்து போய் இருக்கிறது அல்லாஹ். என்னுடைய பாவங்களை மன்னித்தபடி அல்லாஹ். உள்ளத்தால் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம் அல்லாஹ். கண்களால் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம் அல்லாஹ். ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம் நாயனே. அல்லாஹ் ரமதானுடைய சந்தர்ப்பங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். கெட்ட மௌத்த விட்டுகளை பாதுகாக்கிறியா அல்லாஹ். மோசமான மௌத்த விட்டுகளை பாதுகாக்கிறியா அல்லாஹ். சுஜூதில் வச்சுகளுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். சுஜூதில் வச்சுகளுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். மதீனத்து மண்ணில் வச்சுகளுக்கு ஒப்பாத்த தாயா அல்லாஹ். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதுகளுக்கு ஒப்பாத்த தாயா அல்லாஹ். சிறந்த ஊர்களாக கிராமங்களாக எங்கள் ஊர்களை மாற்றி தந்திருந்தாயனே. ஒரு உலகத்துக்கு முன்மாதிரியான ஊர்கள் மாற்றி தந்திரியா அல்லாஹ். இந்த மஹல்லாவை நசீபாக்கினாயனே. இந்த மஹல்லாவை கபூல் செஞ்சிருந்தாயனே. வாலிபர்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். யாரும் மோசமான பழக்க வழக்கங்களை விட்டு பாதுகாத்திருந்தாயனே. மதரசாக்களை கபூல் செஞ்சிருந்தாயனே. பாடசாலைகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ரமதானை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய தருணங்களுக்கு தந்திருந்தாயனே. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.